اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، عن عائشة رضي الله تعالى عنها قالت: سألت رسول الله صلى الله عليه وسلم عن الجدر أمن البيت هو؟ قال: نعم. قلت: فلما لم يدخلوه في البيت؟ قال: إن قومك حقيقة بهم نفقة إلى آخره، أو قال النبي صلى الله عليه وسلم. صدق رسول النبي الكريم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, காபத்துல்லாஹுடைய காபாவின் எல்லை ஏறத்தாழ இந்த காபாவை கட்டப்பட்டது, இடித்து கட்டப்பட்டது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது 5 முறைகள் நடந்திருக்கின்றன. காபாவை இடித்து கட்டப்பட்டது 5 முறைகள் நடந்திருக்கின்றன. ஒன்று, ஆரம்பத்தில் வானவர்கள் கட்டினார்கள் என்பதாகவும், நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டியதாகவும் கூறப்படுகின்றது. நபீனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த கஅபத்துல்லாஹ் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வெள்ளப்பெருக்கின் போது மொத்தமாக தரைமட்டமாக ஆகிவிட்டது. அதை மீண்டும் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கப்பட்டது. எந்த அஸ்திவாரத்தில் கட்டப்பட்டதோ அதே அஸ்திவாரத்தில் நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருவர்களும் சேர்ந்து அந்த அஸ்திவாரத்தின் மீது மீண்டும் 2வது முறையாக எழுப்பி கட்டினார்கள். 3வது முறையாக அறியாமையுடைய காலகட்டத்தில், ஐயாமுல் ஜாஹிலிய்யா என்று சொல்லக்கூடிய அந்த அறியாமை காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜெயித்ததற்கு பின்பு ஒரு புயல் வெள்ளத்தின் காரணமாக கஅபத்துல்லாஹ் ஒரு பகுதி சேதமடைந்து விட்டது. அந்த சேதமடைந்த பொழுது அதை மீண்டும் கட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி முடிவெடுக்கின்றார்கள் குறைஷியர்கள். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே இருக்காங்க. அப்துல் முத்தலிப் அவருடைய தலைமையில் நடக்கக்கூடியது என்று என்கின்றேன். இந்த சமயத்தில் என்ன செய்யறாங்க, பொருளாதாரம் ஈட்டப்படுகின்றது. எல்லா நபர்களும் ஒன்று சேர்ந்து பொருளாதாரத்தை தங்களுக்கு கொஞ்சமாக வைக்கின்றார்கள். கொடுக்கக்கூடிய சமயத்தில் அதை வைத்து கட்டி முடிக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது அது இருக்கக்கூடிய அளவிற்கு எடுத்து கட்டுறதுக்கு ஒழுங்காக முடியல. இவங்களால முடியாம பொருளாதாரம் கம்மியாக இருப்பதன் காரணத்தினால் சற்று அதை சுருக்கி விடுகின்றார்கள். அந்த கட்டிடத்தில் கஅபத்துல்லாஹுடைய கட்டிடத்தை சற்று சுருக்கப்பட்டு கொஞ்சம் சிறிதாக கட்டி விடுகின்றார்கள். இவர்கள் விட்டு கட்டப்பட்ட இடம் தான் இப்ப இருக்கக்கூடிய அல் ஹதீம் என்று சொல்லக்கூடிய இடம். அல் ஹதீம் என்றும் அல் ஹிஜர் என்றும் அதற்கு பெயர்கள் இருக்கின்றன. அதுக்கு பின்னாடி 4வது முறையாக இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்க்கும் பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பை அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருவோம். ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் புனித காபாவை ஒட்டியுள்ள ஹிஜர் என்னும் வளைந்த சுவரை பற்றி
இதுவும் காபாவில் சேர்ந்ததா என்று கேட்டேன். அவர்கள் ஆம் என்று விடையளித்தார்கள். நான் அப்படியானால் காபாவுடன் இதை அவர்கள் ஏன் இணைக்கவில்லை என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உன் சமூகத்தினர், அதாவது குறைஷி குலத்தினர்கள் நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருந்தது என்று பதிலளித்தார்கள். நான் காபாவின் வாயிலை உயரமாக வைத்திருப்பதன் காரணம் என்ன என்று கேட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நாடியவர்கள் உள்ளே அனுமதிப்பதற்காகவும் தான் நாடியவர்கள் உள்ளே செல்ல விடாமல் தடுப்பதற்காகவும் இதுவிய மாயிலை மேலே உயர்த்தி கொண்டிருக்கின்றார்கள். உன் சமூகத்தால் அறியாமை காலத்தில் நெருக்கமானவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள் என்பதால் அவர்களின் மனதில் வெறுப்பு தோன்றும் என்று அச்சம் மட்டும் எனக்கு இல்லாமல் இருந்தால் நான் இந்த வளைந்த சுவரை காபாவுடன் இணைத்து அதன் வாயிலை கீழே இறக்கி பூமியில் சேர்த்திருப்பேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அப்ப இரண்டு விஷயத்தை சொல்கின்றார்கள். காபாவுடைய அந்த வளைந்த பகுதி அதுவும் காபாவில் உற்பத்தியை சேர்ந்ததுதான். அதை இவங்க கட்டிட்டாங்க. நான் இப்ப மாத்திரம் இவங்க இஸ்லாத்திற்கு ஏற்றவர்கள் தான், இவங்க மட்டும் அந்த அறியாமை காலத்துடைய உண்மை அந்த இவங்க இந்த மனைவி தரம் இருக்குது, இந்த மாத்திரம் இல்லை அப்படின்னா ஒண்ணு இந்த வளைவை நான் கீழே இறக்கிறேன், இந்த வளைவையும் சேர்த்து கட்டியிருக்கேன். அது மாத்திரம் இல்லாம காபத்துல்லாஹுடைய வாயில் மேல இருக்கும். பார்த்தோம்னா காபாவை பார்க்கும் பொழுது சென்று பார்த்தவர்களுக்கு தெரியும், இந்த மோட்டார் நல்லா பார்த்தோம்னா உண்மையா பார்த்தோம்னா தெரியும். இப்பையும் காபத்துல்லாஹுடைய வாயில் மேலே இருப்பது போன்று இருக்கும். அதுக்கு தனியா படி கொண்டு போய் வச்சுதான் அது மேலதான் ஏறணும். இந்த முறைகள் இருக்கிறது, இது தவறான முறைங்கிறது ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க. இந்த முறைகள் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்னா, தான் நினைச்சவங்க தான் உள்ள போகணும், எல்லா பேரும் உள்ள போக முடியாது, உள்ள போகக்கூடாது என்பதற்காக அந்த ஒரு ஆணவத்திற்காக இவர்கள் செய்தார்கள். நான் எனக்கு முதல்ல இதாச்சுன்னா இதை நான் கீழே இறக்கி வச்சிருப்பேன் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதை எப்ப நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த 4வது முறையாக நடந்த புதுப்பிப்பின் போதுதான் யாருடைய ஆட்சி காலத்தில் பின்னர் மக்காவின் ஆட்சியாளராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு அஸ்-ஸுபைர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காபாவை அவங்களுடைய ஆட்சி காலத்தில் காபாவை புனரமைக்கிறாங்க. புனரமைக்கும் பிறகு என்ன செய்யறாங்க, நபி அவர்கள் எப்படி விரும்பினார்களோ அது போல கட்டாங்க. ரசூலுல்லாஹ் விரும்பியது என்ன, முதல்ல இந்த வரையையும் சேர்த்து அவங்க சேர்த்து கட்டுறாங்க. அதே போல வாயிலையும் கீழே இறங்கி வைத்து கட்டுகின்றார்கள். 2 விஷயத்தை செஞ்ச உடனே இது நல்ல முறையில் செஞ்சு அதுபோல நடந்து செஞ்சு மீண்டும் எப்பொழுது 5வது முறையாக புதுப்பிப்பது செய்யக்கூடிய சமயத்தில் மீண்டும் பழைய மெத்தடுக்கு கொண்டு போனார். யாருடைய இறுதியாக அமீராக பொறுப்பேற்ற ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் இவருடைய காலகட்டத்தில் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலகட்டத்தில் என்ன செய்யறாங்க, மீண்டும் காபத்துல்லாஹை இடித்து கட்டப்படுகின்றது 5வது முறையாக. இந்த இடித்து கட்டக்கூடிய சமயத்தில் தான் இப்போது இருக்கக்கூடிய மெத்தடு யாரு கட்டினது, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய மெத்தடு. இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அறியாமை காலத்தில் கட்டினார்கள். அந்த மெத்தட்ல மீண்டும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கட்டிடுறாரு. அதே மெத்தட்ல கொண்டு இவர் கட்டிடுறாரு. ஆனால் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடியது கீழே இறங்கித்தான் இருக்கிறோம். இந்த வளைவு இருக்கின்றது அதுவும் காபத்துல்லாஹிற்கு உட்பட்ட வளைவுதான். அதனால்தான் சொல்லக்கூடியது, நீங்கள் அங்கே தவாப்புகள் செய்து முடித்த உடனேயே நீங்கள் அதில் போய் 2 ரக்காத் தொழுது கொள்ளுங்கள் என்பதாக. மக்காமி இப்ராஹிம் தொழுவது,
அதே போன்று அந்த வளைவு போன்ற அமைப்புகள் இருக்கின்றதே, அந்த இடங்களுக்கு சென்றால் அங்கே நின்று நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். ஏன்னா அந்த இடங்கள் எல்லாம் நாம் ஹத்தீம் என்று சொல்வார்கள். ஹத்தீம் என்று சொல்லக்கூடிய அந்த இடங்களில் இரண்டாய் தொழுவது காபத்துல்லாஹ் உள் நின்று தொழுவது போன்றுதான். அதற்கு கிடையாது. அதுக்கு திசையெல்லாம் தேவையில்லை, காபா முன்னோக்குங்கிற தேவையில்லை அந்த இடங்கள்ல. ஏன்னா காபத்துல்லாஹ் உள் போனால் 4 திசைகளும் எல்லா பக்கமும் திசைகள் தான். அது உள்ளே நின்று தொழக்கூடிய சமயத்தில் நமக்கு திசைகள் என்பது இல்லாமல் ஆகிவிடும். வல்லவல்லாஹ் எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய அன்பாக்கியத்தை வல்லவல்லாஹ் அனைவருக்கும் தந்தார்களுவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.